உடுமலைப்பேட்டையில் நடந்த ஆணவ கொலையில் தொடர்புடைய குற்றவாளிகளை கோவை மத்திய சிறையில் நீதிபதி முன்னிலையில் ஷங்கரின் மனைவி கௌசல்யா அடையாளம் காட்டினார். இது தொடர்பாக நமது செய்தியாளர் தமிழரசி அளித்த கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம். உடுமலைப்பேட்டையில் ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட ஷங்கர் மற்றும் கௌசல்யா கடந்த 13ஆம் தேதி ஒரு கும்பலால் கொடூரமாக தாக்கப்பட்டனர். இதில் தலித் இளைஞர் ஷங்கர் உயிரிழந்தார். இதில் படுகாயமடைந்த கௌசல்யா கோவை அரசு மருத்துவமனையில் உள்ள தீவிர சிகிச்சை பிரிவில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். இவர் நேற்றைய தினம் பல்லடம் இருக்கக்கூடிய நீதிபதி கிருஷ்ணன் முன்னிலையில் சுமார் 2.5 மணி நேரம் ரகசிய வாக்குமூலம் அளித்தார். அதையடுத்து இன்று கோவை மத்திய சிறையில் நீதிபதி ஸ்ரீவித்யா முன்னிலையில் அதாவது குற்றவாளிகளை அடையாளம் காட்டினார். அதாவது இந்த வழக்கில் ஏற்கனவே கௌசல்யாவின் தந்தை சின்னசாமி திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை நீதிமன்றத்தில் சரணடைந்தார். இதையடுத்து 5 பேரை காவல்துறையினர் கைது செய்யப்பட்டனர். மேலும் இந்த வழக்கில் மற்றொரு குற்றவாளியும் நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கிறார். இந்த சூழலில் இந்த குற்றவாளிகளை கௌசல்யா அடையாளம் காட்டியிருக்கிறார். ஏற்கனவே சிசிடிவி ஃபுட்டேஜ் மற்றும் கௌசல்யா அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நேற்று அளித்த ரகசிய வாக்குமூலம் இந்த வழக்கை இன்னும் வலுப்படுத்தியிருக்கிறது. இதையடுத்து இந்த வழக்கில் தொடர்புடைய மற்ற குற்றவாளிகளும் காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். ஒளிப்பதிவாளர் ரமேஷ்குமாருடன் தமிழரசி, நியூஸ் 7 தமிழ், கோவை.